ஊரொரால் உற்ற பின் ஒழுகாமை இவ்விரண்டின் ஆரென்பர் ஆய்ந்தவர் கோல் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கு இருக்கு. முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய விளக்க உரை என்பது, இடையூறு வருவதற்கு முன்பே அதனை நீக்கிட முனைவது, மீறி வந்து விடுமேயானால் மனம் தளராது இருப்பது ஆகிய இரண்டு வழிகளுமே அறிவுடையோர் கொள்கையாம். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக குறிப்பாக தமிழ்நாட்டு மாணவ செல்வங்களை கல்வியில் உயர்த்தும் லட்சியமாக பயணித்து வரும் காலம் தந்த கொடையாக, கல்வித்துறையின் வரமாக வழிகாட்டும் கலங்கரை விளக்காக திகழ்கின்ற மாண்புமிகு நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலே இந்த பள்ளியில் ஏற்றப்படுகின்ற அகல் விளக்கு தீபம் என்பது தமிழ்நாட்டில் பல லட்சக்கணக்கான மாணவிகளை பாதுகாக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. போன்ல ஏதோ மெசேஜ் வந்துச்சு, எவனோ ஜெயிச்சதுக்கு நமக்கு பரிசு கொடுக்க போறாங்க, லிங்க்ல அமுக்குனீங்கன்னா நீங்க முடிஞ்சு, நீங்க போய் மாட்டிக்குவீங்க. உங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒண்ணு பண்ணலாம் என்று சொன்னால் புத்தகத்தை வாசிங்க. நான் அடிக்கடி சொல்ற மாதிரிதான், வாசிக்கலாம் வாங்கன்னு புத்தகம் தான் சொல்லும், வாசிக்கலாம் அப்படிங்கிறது மொபைல் போன் சொல்லும். போய் சிக்கிக்காதீங்க. ஆக இங்க வருகை தந்திருக்கின்ற பெண்கள் படிப்பு அவசியம், அகாடமிக் ஸ்டடிஸ் இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனா நம்மை அறியாமல் இந்த மொபைல் போன் பார்க்கறது, இந்த ரீல்ஸ் தான் நான் பார்த்தேங்கிறது, இந்த மெசேஜுக்கு ஏதோ நான் விளையாட்டுத்தனமா நான் ரிப்ளை பண்ண அப்படிங்கறத தயவுசெய்து செஞ்சிடாதீங்கள். முதல்ல நமக்கு ரோல் மாடல் நாகம்மையார்னா யாரு தெரிஞ்சுக்கோங்க. குடியரசு இதழுடைய பொறுப்பாசிரியர் இந்த கண்ணம்மா அப்படிங்கிற அந்த பெண் யாரு? மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த சமுதாயத்துல பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாக இன்னைக்கு சாதிச்சு காட்டாங்க. அவங்க யாரு? மணி அம்மையார் யாரு? இந்திய எதிர்ப்பு வரும்போது அன்னைக்கு குரல் கொடுத்த தர்மாம்பாள் யாரு? இவங்கெல்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கோங்க. எப்படி வந்தாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் கடந்து பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வது போல பெண்கள் உங்கள் கையில தான் இருக்கு. எல்லாமே டெக்னாலஜி நம்ம எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், எந்த எல்லைக்கு வரைக்கும் நம்ம போகணும், எதை தாண்டி எல்லை மீறக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீங்க தான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க தெரிந்து கொள்ளுவதற்கான ஒரு புத்தகமாகத்தான் இந்த அகல் விளக்கு என்கின்ற புத்தகத்தை நம்முடைய பள்ளி கல்வித்துறை இன்னைக்கு வழங்கி இருக்கின்றது. பெண்கள் வீட்டினுடைய கண்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள். நாம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் பெண்கள். ஒரு பெண்ணினுடைய ஆதிக்கம் வீட்டிலே இருக்குமேயானால் அந்த வீடு நன்றாக இருக்கும். ஒரு பெண்ணினுடைய ஆதிக்கத்தின் மூலம் என்று சொல்வதற்கு காரணமே, அந்த பெண்ணின் கையிலே வீட்டினுடைய நிர்வாகம் இருக்கின்ற பொழுது அந்த வீடு சிறப்புடையதாக அமையும். எனவே அத்தகைய சிறப்புடைய நிர்வாகத்தை நடத்தக்கூடிய பெண்கள் பாதுகாப்போடு இருக்க வேண்டியது இன்றைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் இந்த அகல் விளக்கு திட்டத்தையே இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான திட்டமாக இன்றைக்கு அரசு கொண்டு வந்திருக்கிறது.